அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிளா. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது ரிக்கே டபுள் சாக்ரிஃபைஸ் மேட் என்ற இந்த கேள்விக்கு கீழே ஒரு அற்புதமான, நீங்கள் ஒருபோதும் இந்த வீடியோவை பார்த்திருக்க மாட்டீர்கள், அப்படியான ஒரு செஸ் மேட்டை இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நகர்வு வந்து F4. இது வயிற்றினுடைய நகர்வு. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இது வந்து வேர்ட் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்தது E5. இது வந்து வேர்ட் ஓப்பனிங் ஃப்ரம் கேம்பிட்டில் இருக்கின்ற வேர்ட் ஓப்பனிங்காக காணப்படுகிறது. வெட்டுகின்றார் F + E5. ஓகே, இப்பொழுது சிப்பாயினால் சிப்பாய் கட் பண்ணப்பட்டு விட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து D6. இது வந்து பேட் ஓப்பனிங் ஃப்ரம் ஸ்கேமிட் தான். இப்பொழுது மீண்டும் என்ன நடக்கிறது என்றால் E + D6. சிப்பாய் வெட்ட பதிலுக்கு ஒரு அற்புதமான ஆட்டம். Here is the double sacrifice. Bishop + D6. ஓகே, அடுத்தது Knight C3. ஓகே, அடுத்தது குயின் H4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போ ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இதை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வில் G3 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்பொழுது அதை வெட்டி செக் அடிக்கின்றார். வெட்டி செக் அடிக்க இப்பொழுது அடுத்த ஒற்றை அடியிலே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு செக் மேட். தட்ஸ் இட். இதோ ஆரம்பிக்கப்படுவது அந்த செக் மேட். அதாவது பிஷப் + G3 அண்ட் பியூட்டிஃபுல் செக் மேட். தட்ஸ் இட். இது வந்து முதலாவது ஒரு சின்ன ஒரு ரிக். பாருங்கள், பேக்குக்கு போகலாம். இப்பொழுது பேக்குக்கு போவோம். இப்பொழுது கவனமாக பாருங்கள். ஆம், இப்பொழுது இந்த மூவ் வந்து 5வது மூவ். ஆம், அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது G3க்கு போவோம் என்று வைப்போம். இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சிப்பாய் குயினை வெட்ட போகின்றது. எனவே என்ன நடக்கும் என்று பார்த்தால் பிஷப் + G3 இப்படியும் செய்யலாம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் H + G3, குயின் + G3 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது வந்து ரிக்கே டபுள் சாக்ரிஃபைஸ் மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாருங்கள் அடுத்த 2வது பகுதிக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். ரிக்ஸ் யூ சுட் நோ. ரிக்ஸ் செக் மேட். ஓகே, இந்த சதுரங்க ஆட்டத்தினுடைய செஸ் ரிக்ஸ்களை உங்களுக்காக முழுக்க தமிழிலே பகுதி 2 வீடியோவாக இதை வழங்குகிறேன். பகுதி 1 ஏற்கனவே பார்த்தாச்சு. இது அடுத்த வேரியேஷன். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் 4 ஓப்பனிங் கேம். அடுத்தது B6. இது வந்து ஓன் டிபென்ஸ் என்று அழைக்கப்படும். அடுத்தது D5 ஓன் டிபென்ஸ். மற்றது D4. D4க்கு சிப்பாய் இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து பிஷப் B7. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. இதை தடுக்கும் விதமாக பிஷப் D3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்தது F5. E + F5. சிப்பாய் வெட்ட பதிலுக்கு பிஷப் + G2. இப்பொழுது ரூக்கை இழக்க போகிறது இந்த ஒயிட். ரூக்கை இழந்தாலும் பரவாயில்லை, இதை வெற்றி பெறப்போகின்றது ஒயிட். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் H5. இப்பொழுது ராஜாவுக்கு இங்கே செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அழகானது செக் மேட். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். G6. இங்கே அர்த்தம் வெட்டப்படுகின்றது. F + G6 வெட்ட பதிலுக்கு Knight F6க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். G + H4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த செக்கினை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் Knight + H5 குயினை வெட்டலாம். குயினை வெட்ட அடுத்த ஒரு சூப்பரான ஒரு அடி. பிஷப் G6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட்.
இந்த ரிக்கை நீங்கள் உங்களுடைய சதுரங்கத்திலே உங்களுடைய புறம்பாறு போர்டில் செஸ் காய்களை அடக்கி நீங்கள் விளையாடும் பொழுது இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதனூடாக உங்களுடைய ஓப்பனன்ட்டை வெல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். அதாவது நோவா சாக் ரேப் என்று இதை அழைப்பார்கள். வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4 கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த E5 கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்து நைட் F3 கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்து நைட் C6 கிங் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். அடுத்து பிஷப் B5. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். A6. அடுத்ததாக பிஷப் A4. ஓகே, அடுத்தது D6. அடுத்தது D4 B5. ஓகே, இப்பொழுது பிஷப் இலக்கு வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே பிஷப் போகின்றது V3க்கு போகின்றது. ஒயிட்ஸுடைய பிஷப் பின்னோக்கி தள்ளப்பட அதற்கு நைக்ரோஸ் D4. ஓகே, அடுத்த நகர் த பிகினிங் ஆஃப் த ரேப்பினுடைய ஆரம்பம் கட்டம் இதுதான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைக்ரோஸ் D4. நைட் கட் பண்ண பதில் ஈக்ரோஸ் D4. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்தாக குயின் கிராஸ் D4. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தான் இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது தோல்வி அடைய போகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வு C5. இப்போது குயினை வெட்ட போது குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகிறது D5க்கு நகர்த்த. இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம். பிஷப் E6. மீண்டும் விலக வைக்கப்படுறது. ஒயிட்னுடைய குயின் விலக வைக்கப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றால் அடுத்ததாக குயின் C6 அண்ட் பீட்டபிள் செக். இங்கே செக் அடிக்க இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பிஷப் D7க்கு வைக்கப்படுகின்றது. மிக கட்டாயமாக குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகிறது D5க்கு இங்கே நகர்த்தப்பட ஒரு அழகான ஒரு கைப்பற்றல். அதாவது C4க்கு சிப்பாய் தரல. இப்போது பிஷப் ரேப் பண்ணப்பட்டு விட்டது. இதனால் இந்த ஆட்டத்திலே விளக் வின் பண்ண போகணும். ஓகே, இந்த வீடியோ மூன்றும் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.